உங்களையும் என்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து அப்படின்னு பாரதியார் பாடின அந்த தெலுங்கு வருஷப்பரப்பு இன்னைக்கு யுகாதி திருநாள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம நண்பர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யுகாதி பண்டிகை நாள். இது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கும் தெலுங்கானாவில் உள்ள மக்களுக்கும் ஒரு புது வருஷ பிறப்பு. இது ஒரு மிக மிக சந்தோஷமான நாள். இது நான் ரங்கராஜ் எனது குடும்பத்துடன் கோயம்புத்தூர் ஓப் காலேஜில் இருக்கிறேன். இன்றைய நாள் அனைத்து சொந்தங்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து தெரிந்தவங்களுக்கும் தெலுங்கு வருஷ வாழ்த்துக்களை கூறி அவர்களிடமிருந்து புது வாழ்த்துக்களை பெற்று அனைவரும் காலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இன்று யுகாதி நாளில் நாங்கள் காலையில் எழுந்து குளித்து சாமி கும்பிட்டுவிட்டு பிரசாதமாக மா, இஞ்சி, வேப்பம்பூ, வெல்லம், வாழைப்பழம் 5 மிக்ஸ் செய்து ஒரு பிரசாதமாக செய்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் அருகில் உள்ள நண்பர்களுக்கும் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கும் கொடுத்து கொண்டாடுவோம். இது உடல் நலத்துக்கும் மனதிற்கும் மிகவும் திருப்தியாக இருக்கும். போன மாதம் T20 கிரிக்கெட் மேட்ச் நடந்ததில் அனைவரும் பல 100 கோடிக்கணக்கான ஜனங்கள் பார்த்து மிக மகிழ்ச்சியாக இருந்தோம். போட்டியும் நன்றாக இருந்தது. முடிவும் இந்தியா வெற்றி பெற்று அனைவரும் மகிழ்ந்தோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் திடீரென்று யுத்தம் வந்தது. சில நாடுகள் யுத்தம் செய்வதால் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் போரில் வெற்றி தோல்வி என்பது யாரோ ஒருவருக்கு கிட்டும். இதில் தோல்வியுற்றவர் மட்டும் மிகவும் பாதிக்கப்பட்டவர் என்று நினைக்க வேண்டாம். வெற்றி பெற்றவர்களுக்கும் பொருளாதார ரீதியாகவும் அவருடைய உயிர் பலி மூலமாகவும் அவருக்கும் நஷ்டம் உண்டாகும். நமது குடும்பத்தில் உள்ள நண்பர்கள், உறவினர்கள் யாரோ ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வான்வழி பூரா அடைக்கப்பட்டதனால் யாரும் இங்கிருந்து போக முடியவில்லை, அவங்களும் இங்கிருந்து வர முடியவில்லை. சில பாதிப்புகள் வளைகுடா நாடுகளில் இருப்பவர்களுக்கு மிகவும் பாதிப்புகள் இருக்குது. அந்த அரசாங்கம் மிகவும் கேர் எடுத்து அவங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இந்த சூழ்நிலை மிக விரைவில் நல்லபடியாக முடிந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த வாரை நிறுத்தி அனைவரும் சந்தோஷமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எதிர்காலத்தில் போர் என்பதே இருக்கக்கூடாது. மீண்டும் பழையபடி மகாத்மா காந்தியை போல அகிம்சை முறையில் பேசி சில முடிவுகள் எடுத்தால் இரு நாடுகள் சேர்ந்து இந்த மாதிரி யுத்தங்கள் வராமல் இருக்கிறதுக்கு முடிவு நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நம்ம அறிவுத்திறன் மூலம் சந்திர மண்டலத்துக்கு நம்ம போகிறோம். ஆனால் அதே அறிவுத்திறன் மூலம் ஆயுதங்களை உருவாக்கி இதில் அழிவு இது அனைவருக்கும் பாதிக்கிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் முதல் இப்போ லெபனான், அந்த டெல்லவிவ் எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது இருந்தவர்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் அவங்க வீடு இழந்து நாடு இழந்து நிறைய பேர் விட்டு வெளியே இருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. கூடிய விரைவில் இந்த போராட்டமானது நிறைவுற்றோ இல்லை நிறுத்தி வைக்கப்பட்டோ இருந்தால் அனைவரும் நன்றாக இருக்க முடியும். அனைவரும் நன்றாக இருக்க முடியும். அனைவரும் நன்றாக இருக்க முடியும். மறுபக்கம் இந்த போரினால் பெட்ரோல், டீசல், கேஸ் இந்த சம்பந்தப்பட்ட விலைவாசிகள் ஜாஸ்தியாகிறது. இது நடைமுறை வாழ்க்கையில் நடந்து கொண்டு போவது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் விலைவாசி திடீரென்று ஏறினால் இதை சமாளிப்பது நடுத்தர வர்க்கத்துக்கு மிக மிக கஷ்டம். ஆகவே அனைத்து நாடுகளும் ஒன்று கூடி இந்த போரை நிறுத்தி இதுக்கு ஒரு சமாளம் செஞ்சால் இதை விட பெரிய நம்மளுக்கு ஒரு திருவிழா எதுவுமே இல்லை. ஆகவே இந்த திருவிழாவையும் சேர்த்து கிடைக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி எனது நண்பர் திரு சண்முக சுந்தரம் போத்தனூர் மூலியமாக உங்களை அனைவரும் சந்திக்கிறோம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு திரு சண்முக சுந்தரத்துக்கும் அவர் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோவுக்கும் அனைவருக்கும் நன்றி.